Hi dears, வணக்கம். நான் சங்கீதா. இது தினந்தோறும். இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா செம யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாங்க. அதாவது கரெக்டான ஹைட் வெயிட் அவங்களுக்கு தகுந்த வெயிட்ல இருப்பாங்க. ஆனால் வயிறும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்கும். வயிறும் இடுப்பு மட்டும் பெருசாக இருக்கும். அவங்களுக்கு உண்டான இன்னைக்கு ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி வந்து ஈஸியாக வந்து நம்ம கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரிக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்போம், டெலிவரிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடுவோம். டெலிவரிக்கு அப்புறம் வந்து அதாவது ஒரு நார்மல் டெலிவரி அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும், சிசேரியனா ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம்தான். நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சிசேரியனாக இருந்தாலும் சரி. நார்மல் டெலிவரி எப்போ அந்த பெயின் அப்படிங்கிறது சிசேரியன் பண்ணினதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கும். அதனால் அதுலேயும் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ரெண்டும் ஒன்று தான் என்னை பொறுத்தளவு. இதே நார்மல் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது அப்போ தெரியாது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 இயர்ஸ் வந்து நம்ம தாண்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இன்னொன்று இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் சிசேரியன் பண்ணால் பேக் பெயின் வருதுங்கிறான். ஆனால் சிசேரியன் பண்ணால் நார்மல் டெலிவரிக்காரங்களுக்கு இப்போ பேக் பெயின் வருது. அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு வழி தான். நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, இல்லை சிசேரியனாக இருந்தாலும் சரி, ஒரே வழி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபுட்டாக ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலே பெருசாக இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பெருசாக நம்மளுக்கு வராது. இன்றைக்கி வந்து அதாவது இடுப்பு சதையும் தொப்பையும் வந்து ஈஸியாக ஒரு 5 நிமிஷம் உங்களால் செலவு பண்ண முடியும்னா போதும், ஈஸியாக நீங்கள் அதை கம்மி பண்ணிடலாம். ரொம்பவே உங்களுக்கு அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக பேசாதீங்க சிஸ்டர். நான் எப்போ சொல்கிறதா, நாங்கள் கூட ஒரு வீடியோ பற்றியே நான் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா அது எப்படி என்ன யூஸ் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் தான் சொல்ல முடியும். கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில 2-3 வார்த்தையில் தான் கமெண்ட் பண்ணேன். எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லென்த்தாக வந்து டைப் பண்ணி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் அதை வந்து ஒரு சிலர் கேட்குற டவுட்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் வந்து இந்த வீடியோ மூலமாக தான் நான் உங்களோட நான் பேச முடியும். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களை அறிவு பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. நான் பேசணும்னு நினைக்கிறத நான் அவங்க கூட பேசுகிறேன், அவ்வளோதான். ஒரு சிலர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. இந்த வீடியோன்ட்டு இல்லை, நீங்கள் ஒரு சிலர் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக அதில் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, ஒரு டெய்லரிங், ஆரி, எந்த ஒரு இது மாதிரி நம்ம கற்றுக்கிற எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் அதில் சொல்லியிருப்பாங்க, அது டக்குன்னு ஆயிடும். ஆனால் நீங்கள் அதை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ண முடியாது இல்லை. அதனால் எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் புரியும். அதுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி வந்து சூப்பராக வந்து நம்மளோட இடுப்பு வயிறு தொப்பையெல்லாம் எப்படி வந்து ஈஸியாக கம்மி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்க தினந்தோறும் சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க போய் வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக காலை வச்சுக்குங்க. கையை இந்த மாதிரி காலில் வந்து தொட்டுட்டு இந்த பக்கம் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இடுப்பு சதை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தொப்பை, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லைட்டாக முதுகில் ஒரு ரிங்கிள்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது எல்லாமே ப்ளவுஸ் எல்லாம் போட்டால் தெரியுமே மாதிரி ஒரு ரிங்கிள் மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போயிடும். ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு எக்ஸசைஸு. இதை வந்து நீங்கள் வந்து ஸ்பீடாக செய்யணும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண மாதிரி 10, மறுபடியும் 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே தான் கால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்கணும். உங்களுக்கு ஸ்டார்டிங் வரல அப்படின்னா இந்த நேர் வைங்க. அப்படியே கொஞ்சம் நீங்கள் அடுத்தடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே தொட்டுகிட்டே போகலாம். இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வரணும். அப்போ தான் நல்லா கரெக்டாக இருக்கும் அந்த எக்ஸசைஸும் பார்த்திங்க அப்படின்னா. முடிஞ்ச அளவு ஸ்டார்டிங் அந்த மாதிரி வராது. நீங்கள் ரெகுலராகவே பண்ண பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யலாம். ஒரு 5 இல்லைனா ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 டைம் செஞ்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க. கொஞ்சம் நேரம்னா டைமெல்லாம் கிடையாது, செகண்ட்ஸ் கணக்கு தான். ஒரு 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு. அப்புறம் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்யணும். இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு 5 மினிட்ஸ்னாச்சும் நீங்கள் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னா, தொடர்ந்து மீன்ஸ் ஒரு 10 கவுண்ட்டுக்கு ஒன்ஸ் ஒரு 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம்.
இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் நான் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறக்காக சைடில் கூட பாருங்கள். இந்த மாதிரி தான் முடிஞ்ச அளவு பார்த்திங்க அப்படின்னா நல்லா போக போக நல்லா நீங்கள் குமியிற மாதிரி இருக்கும். நல்லாவே தரையை தொடுற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்ய செய்ய அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வந்துடும். ஒரு சில நாள் ஸ்டார்டிங் கொஞ்சம் குமிய முடியாது, வலிக்கும். ஆனால் நீங்கள் செய்யுங்க, வலிக்கும்னு சொல்லிட்டு மட்டும் கண்டிப்பாக விட்டுறக்கூடாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்கள் வயிறையும் இடுப்பு சதையும் கம்மி பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக இல்லை டைம் கிடைச்சா ஈவினிங் கூட நீங்கள் செய்யலாம். இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸி தான். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெருசாக வந்து டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். எல்லாமே சாப்பிடுங்க, கொஞ்சமாக கம்மியாக சாப்பிடுங்க. வயிறு உப்பை மட்டும் சாப்பிடாதீங்க. எப்போ சொல்கிற இதே தான், வயிறு உப்பை மட்டும் கண்டிப்பாக சாப்பிட்றாதீங்க. கம்மியாக சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்குங்க. மற்றபடி டயட்டெல்லாம் எதுவும் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. உங்களோட அழகாக உங்கள் தொப்பையும் இடுப்பு பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். ஒரு சிலர் எக்ஸசைஸ் அப்படின்னா தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனால் நீங்கள் இது பண்ணி பாருங்களேன், சூப்பராக உங்களுக்கு 2-3 நாளையே வந்து கொஞ்சம் அது டைட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 3rd டேலேயே வந்து நல்லா தெரியும். கொஞ்சம் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெயினாக ரொம்ப தாங்க முடியாத பெயின் எல்லாம் இருக்காது, சும்மா லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் செய்யாமல் விட்டுறாதீங்க. பெயினாக இருந்தாலும் ஒரு 3 நாள் செய்யுங்க. 4வது நாள் உங்களுக்கு கண்டிப்பாக பெயின் இருக்காது, உங்களுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் நம்ம வந்து அந்த தேவையில்லாத அந்த சதையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டான மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபீல் பண்ணோம். அந்த நேர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்மியாகிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிக்கிறோம். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா அது சூப்பராக நம்மளுக்கு வேலை செய்யும். நீங்கள் ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான், இது யார் வேணுனாலும் செய்யலாம். உங்களுக்கு சப்போஸ் இப்போ ரீசெண்டாக தான் சிசேரியன் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1 year 6 மந்த்துக்கு அப்புறம் சிசேரியன் ஸ்டிச்செல்லாம் இருக்குல்ல, அதனால். மற்றபடி இதை யார் வேணுனாலும் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான எக்ஸசைஸ், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் ஷேருன்னு கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொன்று நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், கை பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து ரொம்ப எலும்பும் தோலுமாவெல்லாம் ஆக முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு சிலர் அப்படி தான் இருப்போம். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்ணை மட்டும் பெருசாக இருக்கும், நல்லா பார்த்திங்க அப்படின்னா பல்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அது சதையாக இருக்குமா, அது நம்மளுக்கு பிறக்கிலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம முகமே வந்து நல்லா பெருசாக இருக்குது, இல்லை காலே பெருசாக இருக்குது, கையே பெருசாக இருக்குன்னா நல்லா ஃபிட் ஆகுமோ தவிர ரொம்ப ஓமக்குச்சி மாதிரி குச்சியெல்லாம் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும், நல்லா நம்ம ஆக்டிவாக ஃபிட்டாக இருக்கிறோம், நம்ம அந்த இருக்கிற அந்த கை கால் குண்டாக இருக்கிறதுனாலையோ அதனால நம்ம டிஸ்டர்ப் ஆகலை அப்படின்னாலே நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்குன்னு ஒரு 30 வயசுலேயே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும், இன்னும் டிஸ்டர்ப் ஆகலன்னு நினைக்கக்கூடாது. 30க்கு மேலே தான் பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை வரும். அதனால் வந்து எதாக இருந்தாலும் ஒரு சின்னதாக தினத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு எக்ஸசைஸ், ஒரு வாக் போகிறதுனால நம்மளுக்கு எந்த இதுவும் ஆக போகிறதில்ல. நம்மளுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணால் தான் வந்து நம்மளும் கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை.